கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறேங்க. பழைய பழைய சைனீஸ் ஸ்டோரிங்க அது. இது எதுக்கு நான் உங்களுக்கு வாழ்க்கையில ஃபேட்டை பத்தி கர்மாவை பத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கதையை சொல்றேன். 2 விவசாயிகள் இருக்கிறாங்க சைனாவுடைய ஒரு பகுதியில். ஒரு விவசாயிட்ட 2 குதிரை, இன்னொரு விவசாயிட்ட 1 குதிரை. அந்த விவசாயினுடைய 1 குதிரை வச்சிருக்கிற விவசாயி குதிரை ஓடிடுது, காணாம போயிருது. நம்ம கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், மாடு இறந்துட்டா கூட நம்மளாம் போய் துக்க விசாரிப்போம். ஐயோ மாடு இறந்துச்சுங்களா, ரொம்ப சாரி. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு அசெட். அதே மாதிரி எல்லாம் வர்றாங்க, அண்ணே என்னன்னே பேட் லக் உங்களுக்கு, ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க, குதிரை ஓடி போயிடுச்சு, வாட் அ பேட் லக் ஃபார் யூ. அது சொன்னார், பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது. ராஜா சொல்றாரு, யாருகிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வாங்க, சண்டைக்கு போலாம். ஒரு மேல் உங்க வீட்டுல குதிரை இருந்தா கண்டிப்பா சண்டைக்கு வரணும். அப்ப ஓடி போன குதிரை அந்த தோட்டத்துக்காரர் சண்டைக்கு போக வேண்டாம். ஆனா பக்கத்து தோட்டத்துல குதிரை ஓடாம இருக்கு, அவரு குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறாரு. அப்ப எல்லாம் வந்து குதிரை காணாம போனவன்ட்ட சொல்றாங்க, அப்பா எவ்வளவு பெரிய லக்கு, நீங்க இன்னைக்கு சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, உங்க குதிரை ஓடி போனால்